இலங்கையிலேயே முதலாக கந்தபுராணம் சின்ன பிள்ளையில இருந்து 8-9 வயதுல இருந்து இந்த வந்த கோயில். எல்லாருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணம் மரியாலை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய கொடியேற்றம் என்று பெரிச்சாலி வாகனம் ஏறிய விநாயகப் பெருமான் தன் தம்பியாகிய மயிலேறிய முருகப் பெருமானோடு வெளிவீதி உலா வருகின்ற அற்புத காட்சியை தான் காண இருக்கிறோம். தொடர்ந்து முனைந்திருங்கள். சுடலை பொடி பூவியன் உள்ளங்குடைய அழகான் நிலை நான் பணிந்து கேட்ட ராகம் வைரவி
வணக்கம். நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற இடம் வந்து அரியாலை ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலயம். இப்போ நாங்கள் இருக்கிற மண்டபம் வந்து அந்த சித்திவிநாயகர் ஆலயத்துக்கு அருகில் இருக்கிற சிவன் கோயில் மண்டபம். இந்த ஆலயத்தினுடைய புராதன சிறப்பு என்னவென்று சிந்தித்தால் 11ஆம் நூற்றாண்டிலே கந்த புராணம் தமிழ்நாட்டிலே தொண்டை நாட்டு தலைநகரமாகிய காஞ்சியிலே கச்சியப்ப சிவாச்சாரியார் அவதரித்து கந்தபுராணத்தை எழுதி அந்த 11ஆம் நூற்றாண்டிலே அங்கே அரங்கேற்றம் செய்த பிறகு கச்சியப்ப சிவாச்சாரியர் வாழ்ந்திருக்கிற காலத்திலேயே அவர் தமது சீடனாகிய ஒருவரை இங்கு அனுப்பி இங்கு ஒரு விநாயகர் ஆலயத்தை ஏற்படுத்தி இந்த விநாயகர் ஆலயத்திலே தான் இலங்கையிலேயே முதலாக கந்தபுராணம் அரங்கேற்றப்பட்டது. இலங்கையிலே முதலாக அரங்கேற்றப்பட்டது இந்த ஆலயத்தில். அந்த விக்கிரகம் சித்திவிநாயகர் விக்கிரகம் வந்து கட்சி கணேசையர் கொண்டு வந்த விக்கிரகம். சொல்லும் பொழுதே மணி ஒலிக்குதேன்னு நல்ல கதையை பேசுகிற பொழுது மணி அடித்து அதுக்கு அங்கீகாரம் தருகிறது. இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்களுடைய முகவுரை ஒன்று இருக்கிறது. நாவலருடைய கந்தபுராண வசனம் என்ற நூலுக்கு பண்டிதமணி கணபதி பிள்ளை முகவுரை எழுதுகிற பொழுது இந்த சரித்திரத்தை அங்கே குறிப்பிடுகிறது. அது மட்டும் இல்லை, யாழ்ப்பாண வைபவ மாலையிலேயும் இந்த சான்று வடிவாக அங்கே சொல்லப்படுகிறது. இந்த சித்திவிநாயகர் ஆலயத்தில் தான் இந்த கந்தபுராணம் அரங்கேற்றப்பட்டதுன்னு சொல்லி. வணக்கம் ஐயா. நாங்கள் லண்டன்லேருந்து வந்தோம். இதுதானே புறப்படம்? இது அரியால தான் புறப்படும். நான் சின்ன பிள்ளையில இருந்து 8-9 வயதுல இருந்து இங்கே வந்த கோயில் சண்டேஸ்வரர் தூக்கி, பிறகு கன்சாமியார் தூக்கி, பிள்ளையார் தூக்கி, அதுக்கப்புறம் வெளிநாடு போனேன். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போனேன். 88 வந்து அப்போ நான் யங்காக இருந்தேன். அப்போ சாமியெல்லாம் தூக்கினான். இப்போ அதுக்கப்புறம் ஓர் வந்தார பெரியலாம் போச்சு. இப்போ ஒரு வருஷம் வாரம் இருக்கு மட்டும் எனக்கு பிள்ளையார் அருள் புரிய வேணும். இப்படி பிளேனில் 10 மணித்தியாலம் பிளேனில் இருக்கணும். அதை விட இஞ்சால யாழ்ப்பாணம் பெற வேணும்.